இன்னைக்கு டக்குன்னு ஒரு டிஷ்ஷோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நல்ல ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் கேரட் லட்டு. இந்த கேரட் லட்டு ஹெல்தி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா அதில் 10 கிராம் முந்திரி, அது கூடவே வந்து 10 கிராம் பாதாம் சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து சின்ன சின்னதாக பொடியாக உடச்சி வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து இதே ஸ்டேஜில் நான் வந்து திராட்சை ஆட் பண்ண போகிறேன். இந்த திராட்சையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரவை வந்து வறுக்க போகிறேன். இப்போ இந்த ரவையும் வந்து நல்லா நம்ம லைட் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இன்னொரு ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய்யிலேயே தான் நம்ம வந்து இந்த கேரட்டை வந்து வதக்க போகிறோம். நான் இப்போ வந்து கேரட்டை வந்து ரொம்ப பொடிசாக வந்து துருவி வச்சுருக்கேன். 100 கிராம் கேரட் எடுத்திருக்கேன் நான். இந்த கேரட்டை வந்து இந்த நெய்யிலேயே ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸாக நான் இதை வதக்கி எடுத்திருக்கேன். இது கூடவே இதே ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காவை நல்லா துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காவை 50 கிராம் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவோடவே நான் வந்து ஏலக்காவையும் வந்து சேர்த்து பொடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஏலக்காவுமே இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 2லேருந்து 3 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதே ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் கேரட், 50 கிராம் தேங்காய் ரெண்டும் சேர்த்து அதோட சரி பாதியாக 75 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக போட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்றதுனால நான் வந்து பாதிக்கு பாதி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுகரை கலரி விட்டு ஸ்லோலியே வச்சு கலரணுன்னா அதுலேருந்து சுகர்லேருந்து தண்ணி எல்லாம் வந்துடும். அது நல்லா தலை வதங்கிட்டுருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்துடும், இறுகிரும் அந்த சர்க்கரையெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை அப்புறம் அந்த நட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து கொஞ்ச நேரம் கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நான் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை ஆட் பண்ணி லைட்டாக கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்க நட்ஸையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸாக ஆறி இருக்கு. இப்போ நான் வந்து கையில் கொஞ்சம் தண்ணியை நினச்சிக்கிட்டு இதை உருண்டை பிடிக்க போகிறேன், லட்டு பிடிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதுபடி பிடிச்சிக்கலாம். எனக்கு மீடியம் நார்மல் லட்டு சைஸ் இருந்தால் போதுங்கிறதுனால நான் சின்னதாக பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக பிடிக்க முடியுது. இதில் வந்து அந்த ரவை வந்து அந்த லட்டில் ஒரு க்ரன்ச் கொடுக்கும், அதனால தான் நான் ரவை சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த லட்டு வருது. இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் வந்து லட்டு பிடிச்சிட்டேன். நம்மளோட லட்டு ரெடி. கேரட் லட்டு ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க இதை எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.